கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துவருமாகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசி அவருடைய பாதையிலே வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்புக்குள்ளாக நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையின் ஆசீர்வாதத்துக்குள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாம் அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே நீ பேசுங்கன்னு கேட்கலாம். அவர் மகிழ்ச்சியோடு கூட நம்மை பார்ப்பார், நம்மோடு பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அவளோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். அன்று ஒவ்வொரு நாளும் மாலை வேலையான பொழுது அநேக மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக கடந்து வந்தார்கள். மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே, இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, அன்று மாலை வேலையான ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வித்து போற எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்க அவளோடு கூட ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, அன்று மாலை வேலையான பொழுது இயேசு ஆண்டவர் எல்லோரும் மத்தியில் வார்த்தையை கொடுத்தார். அதே போல இந்த மாலை வேலையும் அன்று மாலை வேலை பிரசங்கம் முடிஞ்ச பொண்ணு, நற்செய்தியை முடித்த பொண்ணு எல்லாரையும் தொட்டு தொட்டு அவர் ஆசீர்வதித்தார். அதே போல நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஏன் நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவர் அவர். இருக்கிறவரும் அவர், செயல்படுகிறவரும் அவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் விசுவசித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன். அவர் அப்படியே செய்வார் என்று நான் துதிக்கிறேன். பிரியமானவர்களே, சாதாரண நிலையில் அநேக சகோதரிகள் செய்தி பயனுள்ளதாக இருந்து ஆசீர்வாதமாக இருந்தது. நாங்கள் ஜெப நேரத்தில் இப்படிலாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். நிறைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள். என் சாட்சியெல்லாம் கூட என் புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தையை நான் கேட்க கடந்து வருகிற பொழுது, என் அன்பானவர்களே, என்னது தெய்வீக திருவிழியம். இன்று செய்தி என்ன செய்தி? மறைநூல் திருவிழிய வாக்கை பற்றி நாம் பார்க்கிறோம் இல்லையா? சொல்லப்படுகிற வார்த்தை திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்து விட்டது. எடுக்கணும். நான் நேற்று தினத்தில் பார்க்கிற பொழுது மறைநூலில் வாக்கு என்கிறதை குறித்து அப்படி பார்த்து வந்தோம். நேற்றைய தினத்திலே இறை வார்த்தையால் மீட்பு என்கிற நிலையிலே ஒரு தொடர்ச்சி பட்டினேன். இயேசுதான் மீட்பர். வார்த்தை மனுவுரு. வார்த்தை மீட்பளிக்கிறது, இருக்கிறது. வார்த்தை மீட்பளிப்பது எப்படி என்று பார்க்கும் பொழுது அன்பானவர்களை பார்க்கணும். இந்த நம்ம மீட்பு, விடுதலை
விடுதலை. இந்த விடுதலை யோவான்ல 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் சொல்லுவாங்க. நீ குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம், என்ன அடிக்கடி படிச்சு தான் வார்த்தை தான். யோவான் 8:32 உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் சொல்வார். உண்மை அறிந்தவர்களாக இருப்பேன், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இயேசுவே மீட்பராக கடந்து வந்து நான் நேரத்தை எதிர்பார்த்தோம். திருப்பணியில் 4:12 இவரால் அன்றி வேற ஒரு வார்த்தை மன உருவான அந்த இயேசு நிலையிலே அங்கே ஒரு மீட்பின் காரியங்களை பார்க்கிறோம். அந்த இயேசு கொடுக்கிற வார்த்தையும் மீட்பின் வார்த்தை தான். அன்பானவர்களே மீட்பை பார்க்கிற பொழுது பாவத்தில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, கவலை கண்ணீரிலிருந்து, பிசாசன் கொடுக்கிற பலவிதமான பிரச்சனை போராட்டத்தில் இருந்து நமக்கு மீட்பு மீட்பு மீட்பு. இன்னைக்கு நிறைய மக்கள் மீட்படையாமல் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இயேசு கிட்ட வரணும், வார்த்தையை படிக்கணும், கேட்கணும், படிக்கணும். அப்ப மீட்பின் காரியங்களை அனுபவிக்க முடியும். பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை அனைத்திலிருந்தும் மீட்பு பெற முடியும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், அத்தருமை காண வேண்டும். தேவா தேவா அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். நம்ம அதிசய தேவனை காண வேண்டும். நம்ம அதிசய தேவனை இயேசுவை காண வேண்டும். உள்ளம் குறிக்கிறது. வார்த்தையை படிக்கிற பொழுது, வார்த்தையை கேட்கிற பொழுது, அதன்படி நடக்கிற பொழுது நாம் வேறுபட்டவர்களாக அவர் அனுபவித்து மகிழ்வர்களாக இருக்க முடியும். யாக்கோப் தன் திருமுகத்திலே சொல்லுகிறார். யாக்கோப் தன் திருமுகத்திலே 1 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுவார். யாக்கோப் 1 அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுவார். அதில் சொல்ற வார்த்தை பார்க்கும்போது அந்த திருத்துறையெல்லாம் அனுபவிச்சு கொண்டு வந்தான். பேதுரு எப்படி சொல்றாரு, யோவான் எப்படி சொல்றாரு, யாக்கோப் என்ன சொல்றாரு, பவுல் இதெல்லாம் அனுபவித்து எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் அனுபவித்து சொல்றாங்க இல்லைங்களா? அதே போல இந்த 4 நாளுக்கு நான் கொண்டு வருகிறேன் பார்க்கணும் இருக்கு. யாக்கோப் 1 அதிகாரத்தில் 21வது சொல்வார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி, எல்லாவற்றையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அதுவே உங்களை மீட்க வல்லது. ஓ மை காட், ஜீசஸ் இறை வார்த்தை மீட்க வல்லது. இந்த மீட்க வல்ல இறை வார்த்தை தான் நாம் எங்கேயோ தள்ளி விட்டுட்டு கட்டப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோயும் நோக்காடும் கவலையும் கண்ணீரும் துக்கமும் அழுகையும் புலம்பலும் வேதனையுமா இருக்கிறது. நம்முடைய அருமை ஆண்டவரிடம் என்ன இல்லை, அவர்களால் முடியாது என்ன, மீட்பின் பாதையிலே வரவில்லை. வசனங்கள் ஒவ்வொன்றும் கொண்டு வாருங்கள் பார்க்கணும். என் அன்பானவர்களே, இந்த வசன வார்த்தைகளை ஒவ்வொன்று நாம் சிந்திக்கிற பொழுது எப்படி நாம் மீட்பு அடைந்திருக்கிறோமா என்கிற நிலையை கொண்டு வரணும். அடைந்திருக்கிறோமா கொண்டு வரணும். நான் இன்னும் பாவ பழக்க வழக்கத்திலே இருப்பேன் என்றால் நான் இன்னும் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறேன் என்ற அர்த்தம். அங்கிருந்து வெளியே வருகிறது தான் இறை வார்த்தை தான் வெளியே கொண்டு வருகிறது. அதனால் தான் நற்செய்தி அறிவியுங்கள், அறிவியுங்கள், மீட்பு நற்செய்தி அறிவியுங்கள், இயேசு நம்ம நம்பிக்கை மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
மீட்பு அடைந்தேன் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் மீட்பு அடைந்தேன் என்ற அடையாளம் எபேசியர் புத்தகத்தை தயவு செய்து எபேசியர் புத்தகத்தை எடுத்து முதல் அதிகாரத்தில் 13வது வசனத்தை தயவு செய்து அக்கா அண்ணா எல்லாம் எடுக்கிறீங்கண்ணா எடுங்கண்ணா. பைபிள் எடுக்காதவங்க நிறைய பேர் எடுக்கவே இல்லை. விடுங்க, என்ன செய்யறது? பொல்லாத பிசாசு அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா? எடுங்க. 1 எபேசியர் முதல் அதிகாரத்தில் 13வது வசனத்தை படிச்சு பாருங்கண்ணா. என்ன சொல்லுது? நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். முத்திரையிடப்பட்டீர்கள். நாம் மீட்படைந்தோம். இறைவசன வார்த்தையை கேட்டு இங்கு இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருக்கிற மனிதர்கள் நற்செய்தியை இறைவார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசுவா கடந்து வந்தனால பரிசுத்த ஆவின்கிற முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவின் முத்திரை கொடுக்கப்பட்டனாக்க இவருக்கு சொந்தம். இன்னைக்கு லேண்டு வாங்குறோம். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு லேண்டை வாங்கினா போயிட்டு பாண்டு பத்திரமெல்லாம் எழுதிட்டு எல்லாம் கொண்டு வந்துடுறான். எடுத்தாச்சு, கொண்டு வந்தாச்சு, எல்லாம் முத்திரை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதே போல பொல்லாத பிசாசுடைய பாவ பழக்க நிலையில் இருந்து இறைவார்த்தையான மீட்பு இயேசுவிடம் கொண்டு வருகிறது. தூயாவில் முத்திரையிடப்பட்டு நம் கொடுக்கப்படுகிறது. முத்திரை கொடுக்கப்படுகிறது. வார்த்தைகள் கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டு வரணும். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது என் உண்மையிலேயே உணர்வோடு கூட நான் சொல்லுகிறேன். முத்திரையிடப்பட்டு மீட்படைந்தோம். நான் பாவத்தின் அடிமையிலிருந்து பிசாசு கொடுக்கிற துயர அந்த கண்ணிலிருந்து மீட்படைந்தேன். துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், அது உலக நடக்கும். ஆனால் பிசாசு தான் அவருக்கூட பாவம் தான் கூடாது. இதை குறிக்கிறது நான் சொல்லும்போது என் 2 கொரிந்தியரில் முதல் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் 22வது வசனம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியரில் முதல் அதிகாரத்தில் 22வது வசனம் நினைக்கிறேன். தூயாவியானவரே அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை எப்படி சொல்றீங்க பார்க்கணும். நான் இப்படிலாம் சொல்லிருக்குது, இப்படிலாம் பைபிளில் தெய்வீக திருவிழியத்தில் வார்த்தைகள் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே எப்படி? நான் நற்செய்தி இப்படி பவுல் சொல்ல நற்செய்திக்காக நான் ஒன்றும் வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லி தீர்னேன். திக்குவாயினை அழைச்சி ஆண்டவர் இந்த சொல்றான்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லியே தீரணும். குறைவான படிப்படித்தனை என்னை அழைச்சி கடவுள் செய்ய சொல்றாரு. சொல்லியே தீரணும். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறோம் பார்க்கணும். இறை வார்த்தையை கேட்டு மீட்படைந்ததற்கு பரிசுத்தான்கிற முத்திரையை பெற்றிருக்கணும். அடையாளமாக இருக்கிறது என்று புனித பவுலடிகள் 2 கொரிந்தியரில் அழகாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உள்ளம் ஆண்டவர் தெளிகிறது. ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறது. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தார், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, முத்தம் பரிசுத்த முத்தம் கொடுத்து. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நேற்று 1 2 பார்த்துட்டோம். 3வது பார்க்கிற பொழுது என் பிரியமானவர்களே, மறுபடியும் பிறக்க இறை வார்த்தை. நான் இந்த செய்தியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் பிறக்கிறதை பற்றி தொலைக்காட்சியில் செய்தி கொடுத்திருக்கிறேன், கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மேலோட்டமாக கருத்துக்களை சொல்லும். ஒருவேளை சில பார்க்காம இருந்திருக்கலாம், பிறட்டம் சொல்லுவோம்.
யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் கூறுகிற வார்த்தை உண்டு. இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மிக மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவரும் இறையாட்சியை காண இயலாது என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக உறுதியாக கட்டத்தை இப்படி சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்கணும். அப்படி என்ற எப்படி? அந்த அடுத்த நீங்க குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அங்கே நீங்க படிச்சு பார்த்து எப்படி அங்கே கேட்பாங்க, என்ன ஒருத்தன் திருப்பவும் தாய் பகத்தில் போயிட்டு நுழைஞ்சு பிறக்க முடியுமா நின்று அந்த 4வது வருஷம் கேட்பாங்க. ஒரு தாய் வீட்டில் நிகதமும் கேட்குறாரு, ஒரு தாய் வயத்தில் போயிட்டு மீண்டும் பறக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை, அவர்கள் நீர்னாலும் தூய ஆவினாலும் பிறக்கணும் சொல்லி கொடுக்கிறார். அங்கே பார்க்கணும். 4வது மறுபடியும் பிறக்கிறது. இந்த மறுபடியும் பிறக்கிறது எப்படி? பாவத்தை பொருத்தமத்திலே நான் சாக வேண்டும். பாவத்தை பொருத்தமத்திலே உள்ளம் குத்தப்பட்டவனாக நான் சாக வேண்டும். தூய ஆவிலே நான் பிறக்கப்பட வேண்டும். இதுதான் மறுபடியும் பிறக்கிறது. பாவத்தை பொருத்தமத்திலே எப்படி சாகிறது? இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது அந்த வார்த்தை கத்தி போல நம்முடைய உள்ளத்தை குத்துகிறது. ஐயோ நான் பாவம் செய்தேனே என்று உண்மையான மன வருத்தம் படுகிறது தான் இரத்தல். உண்மையான மன வருத்தம், ஏதோ கடமைக்கான நிலை அல்ல. ஃபீல் பண்ணணும், அந்த ஃபீலிங் வரணும். அந்த வருகிற பொழுதுதான் அது உண்மையான மனமாற்றத்துக்கான அர்த்தம். இல்லைனா கடமைக்கான அவன் திருப்பும் அது பாவம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஊதார மகன் என்ன செய்தார்? தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய தவறை உணர்ந்தார், ஃபீல் பண்ணார். அதனால்தான் திரும்பி வந்தார். அப்போ தகப்பன் என்ன சொல்கிறார்? என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்றெழுதான், புதிய மனிதனாய் மாறி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பாவத்தை பொறுத்த மத்திலே கடந்து வரணும். இதுதான் உண்மையான மறுபடியும் பிறக்கிறது. அந்த உண்மையான மறுபடியும் பிறப்பதற்கு இறை வார்த்தை தான். நான் சொல்லல, புனித பேதுரு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். 1 பேதுருவிலே 1 அதிகாரத்திலே 23வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். சொல்லுகிறார், நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். கடவுளுடைய வார்த்தையால் புது பிறப்பு, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க சொல்றார். கடவுளுடைய வார்த்தையால், அந்த வார்த்தை குத்தப்பட்டு பேதுரு பிரசங்கம் பண்றாரு. திருத்துப்படி 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கம் பண்றாரு. படிப்பறிவு இல்லாத பேதுரு பிரசங்கம் பண்றார். அவர் பிரசங்கம் பண்ணிருக்க பொழுது அங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. 3000 மேல அவளா கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, ஐயோ நாங்கள் என்ன செய்யட்டும், ஐயன் மீர் நாங்கள் என்ன செய்யட்டும். அப்போ எவ்வளவு குத்தப்பட்டிருக்கிறது. அது குத்தல் தான் சாகுதல் என்ற அர்த்தம். அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்கள் திருமுழுக்கு பெருங்க, தூயாவிலே கடந்து வாங்க சார், தூயாவிலே கடந்து.
அந்த நிலைத்தான் மறுபடியும் பிறக்கிறது என்பதை நமக்கு பார்க்கிற பொழுது, யோவான் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது இந்த வார்த்தையில் எப்படி கொண்டு வருவாங்க? வார்த்தை குத்தி அவனை கொண்டு போகணும். நீ நான் இந்த இறைவசன வார்த்தை குத்தி சாகடிக்குன்னு மறுபடியும் பாருங்கல்ல. யாக்கோப் எடுத்து பாருங்க, யாக்கோப் எடுங்க. யாக்கோப் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோப் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம். தம் படைப்புகளில் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். வார்த்தையால் புது மக்களாக பிறக்க அவர் விரும்பினார். அழியக்கூடிய வித்தினால் அல்ல, என்றும் அழியாத இறை வார்த்தையாகிய வார்த்தையினால் நாம் மறுபடியும் பிறக்க அவர் விரும்பினார். என்ன கருத்துக்கள்! இறைவார்த்தை அந்த இறைவார்த்தையை குத்தி ஒரு மனிதனை பாவத்தை பொறுத்த மட்டும் ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு நான் பைபிள் படிக்கிறோம், இறைவார்த்தை கேட்கிறோம். அந்த வார்த்தையை கடந்து வருகிற பொழுது நாம் என்ன பண்ணணும்? உள்ள வேண்டுங்க. நாம் இங்கே இருக்குன்னு எப்படி முடியும்? கேட்கிற பொழுது அது உள்ளத்தில் போய் அது குத்தி ஊடுருவுகிறதுன்னு சொல்லுது. அப்போ தான் வேண்டுங்க. அப்போதான் ஐயோ நான் என்ன செய்யணும்? திருமுழுக்கு இந்த யூதாரி மகன் போல பிள்ளைகளை வாழ்க்கையில் விட்டுக்கு பேதிரு பிரசவம் பண்ண இப்படி வருகிற பொழுது தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? யோவான் சொல்லுது போல, யோவான் அச்சத்திலே முதல் அதிகாரத்திலே 13ஆவது வசனம் சொல்லுது போல, அவர்கள் ஒரு புதிய நிலையிலே பிறக்கிறார்கள். இதை பிறப்பதற்கு என்ன இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். யோவான் அச்சத்திலே முதல் அதிகாரத்திலே 13ஆவது வசனம் சொல்லுவது என்ன? அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். கடவுளுடைய வார்த்தையால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். கடவுளுடைய வார்த்தையால் மறுபடியும் பிறந்தவர்கள், தூய ஆவினாலே பிறந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பானவர்களை பார்க்கணும். மறுபடியும் பிறப்பதற்கு இறைவார்த்தை. நான் மறுபடியும் பிறப்பதற்கு இறைவார்த்தைன்னு சொல்லுகிறதோடு மட்டுமல்ல, நான் ஒரு நிலை வாழ்வுக்குள் கடந்து போவதற்கும் இறைவார்த்தை தான். புனித பேதுரு சொல்லுவாங்க, இயேசு ஆண்டவர் பேசிக்கும் போது எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ அங்க பேதுரு இருக்கிறாங்க, எல்லாம் போயிருக்கு. பேதுரு அவர் சொல்லுவார். ஏன்னா யோவான் நட்சத்திரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 68ஆவது வசனம், யோவானத்தில் 6 அந்த யோவானில் 6லேருந்து அப்படியே 63 அப்படியே படிச்சுனாக்க அந்த 68ஆவது வசனத்தில் அவர் கேட்பார். பேதுரு 6 சொல்லுவார், 6ல் 63ஆவது வசனம். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தை, நிலை வாழ்வு, இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, மறுமையிலே அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தான் இருக்கிறது என்று வார்த்தையை சொன்ன வார்த்தையை நாம் கேட்கணும், அது கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்பொழுதுதான் அங்கே செல்ல முடியும்னு பார்க்குறோம். ஆனால் நாட்களை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த தயவுசெய்து இந்த ஓசையா புத்தகம் எடுங்க. ஓசையா புத்தகத்தில் எடுத்துனாக்க அதில் 8ஆம் அதிகாரத்தில், ஓசையா புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆவது வசனம், அந்த வசனத்தில் பார்ப்போம்னா அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஆயிரக்கணக்கில் நான் திரு சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்று அவர்கள் கருதுவார்கள். நம்ம என்ன ஆண்டு சொல்றாரு, நான் ஆயிரக்கணக்கில் திருச்சட்டத்தை எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் நமக்கு இல்லை, அது யாருக்கோ போயிட்டு இருப்பாங்கன்னு கருத்து எப்படி சொல்லி கொடுக்கறது பாருங்க. அப்படி வார்த்தையை நாம் படிக்கணும், கேட்கணும். அதான் சொல்லவில்லைங்க, இந்த வார்த்தையை படிப்போரும் கேட்போரும் கீழ்ப்படிவோரும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிலை கொண்டு வர முடியலைங்களே, இல்லைங்களா? பைபிளில் திருச்சிட்டு 1000 கொடுத்தா அதெல்லாம் அப்படியே போட்டிருந்தா அது எப்படி?
அதான் ஓசியாமத்தில் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும். இது நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு மறைநூல் வாக்கு, இது மறைநூல் வாக்கு. நான் எழுதி கொடுத்த திருச்சட்டங்களையும் நேம்களையும் சொல்லுகிறது இந்த வாக்கு. நான் கடந்த நாட்களிலே இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நான் மீண்டும் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, இங்கே புதிய ஏற்பாட்டிலே தயவுசெய்து லூக்காஸ் நற்செய்தி எடுங்க. லூக்காஸ் நற்செய்தி எடுத்து லூக்காஸ் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் அருமையான ஒரு கருத்தை நீங்கள் பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே 46, 47வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு? 46, 47, 48ஆம் வசனத்தை நீ பார்க்கணும். நான் சொல்பவற்றை செய்யாது, நான் சொல்வதை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்ன சொல்ற பாருங்க. யார் சொல்றது வார்த்தை இது? ஆண்டவர் நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த அருமை ஆண்டவர் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மீண்டும் அந்த வார்த்தை படி 46 படி என்ன சொல்லி பாருங்க. நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? ஏன் கூப்பிடுகிறீர்கள்? நான் சொல்வதை விட்டு செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் கேட்கிறார். மத்தீயுவில 7ஆம் அதிகாரத்தை சொல்லல, ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு காலம் விண்ணரசை அடைய முடியாதுன்னு சொன்னார் இல்லைங்களா? கருத்துங்க கேட்கணும், கருத்தை பார்க்கணும் இருக்கும். அதில் பார்க்கணும். என்னிடம் வந்து அந்த அந்த அடுத்த 46வது 47 என்னிடம் வந்து என் 47வது வாசம் படிங்க. என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் அதன்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எடுத்து காட்டுகிறேன் சொல்லுகிறார். பிரியமானவர்களை பார்க்கணும். வார்த்தைகள் தெய்வீக திருவிழியத்திலே அருமை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை பார்க்கணும், கேட்கணும். 47வது வசனம், அது 48வது என்ன கருத்து சொல்லி கொண்டு வருகிறார் பாருங்கள். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சென்ற வார்த்தை சொல்லிருக்கிறேன். இந்த வசனத்துக்கு 46 பார்க்கணும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறார். என் வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறது எந்த கருத்துன்னு, இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை போய்கொண்டிருக்கின்றது? திருச்சட்டத்தில் இறைவசன வார்த்தைகளை கேட்கணும், பைபிளை எடுக்கணும், படிக்கணும், அதை தியானிக்கணும், சிந்திக்கணும், அதன்படி வாழ்வதற்கு நாம் கடந்து வரணும். அப்பொழுதுதான் மேலே போக முடியும். அது இல்லாமல் உலக நிலையிலே வாழ்ந்து கொண்டு நான் அப்படி கோயில் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதெல்லாம் இந்த கருத்தை நான் கொஞ்சம் தூய ஆவியான உணர்த்துகிறதுனாலே நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ரோமர் புத்தகத்தை எடுங்க. ரோமர் புத்தகத்தில் எடுங்க. அந்த ரோமர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தூயான உணர்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த உணர்த்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். ரோமர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லுகிறது? திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை, அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். கேட்பது மட்டும் அல்ல, அதை கடைபிடிக்கணும். கேட்பது மட்டுமல்ல, அதை திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் அல்ல, இறைவாசன வார்த்தையை படிப்பதால் மட்டுமல்ல, கேட்பதால் மட்டுமல்ல, அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கிறவர் தான் உங்கள் போனதுக்கு அந்த இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் கொண்டு வந்தேன் இல்லைங்களா? திருவெளிப்பாட்டில் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன இருக்கு? இதை படிப்பவர்களும் கேட்பவர்களும் இதில் உள்ளவற்றை கடைபிடிப்பவர்களும் பேறு பெற்றவர்கள் என்று பேர் பெற்ற கடைபிடிக்கணும். கடைபிடிக்காமல் எந்த பொண்ணு அப்படி இருக்குன்றிருக்கும். திருச்சட்டம் கொடுக்கப்பட்டிருக்க காரியங்களை நாம் நினைத்து பார்க்கணும் அல்லவா? ஓ மை காட் ஜீசஸ். இந்த கருத்துக்களை நான் பார்க்கும் பொழுது இந்த கருத்து திருச்சட்டத்தின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது
இந்த சட்டம் கடைப்பிடித்தல் பார்க்கும்போது 1 யோவானில் அதை நீ பார்க்கணும். 1 யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். 1 யோவானில் 3ஆம், இந்த பைபிளில் திருச்சட்டம் என்பது இந்த திருச்சட்டம் 2 சட்டம் 10 கட்டளை 10 கட்டளை உதாரணம் சொல்கிறேன். 10 கட்டளையை அவர் 2 சட்டம் கொண்டு வந்தார். ஒன்று கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் இல்லைங்களா? அல்ல, அதில் 1 யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். உண்மையாக அன்பை விளங்க செய்வோம்னு சொல்லல, செயலில் அன்பை விளங்க செய்யணும். மற்றவர்களை அன்பு செய்யணும். அப்பதான் கட்டளை கடைபிடிக்கிறவர்களா இருக்க முடியும். இதை நான் சிந்திக்கிற போல பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு மற்றவர்களை அன்பு செய்யணும். கட்டளை கடைபிடிக்கிறோம் என்றால் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுதுதான் நாம் கட்டளை கடைபிடிக்கிறோம். அன்பு செய்கிறவன் கட்டளை கடைபிடிக்கிறான், கட்டளை கடைபிடிக்கிறவன் அன்பு செய்கிறான். நாம் இப்படி இதுதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு காலம் விண்ணச்ச முடியாது. என்னுடைய கட்டளை திருச்சுலத்தை படி நடக்கிறவன் தான் வேறுபட்டணும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, ஆண்டுடைய திருவுளத்தின்படி நடக்கிறவர்கள் தான் விண்ணரசிலே சேர்வார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? ஆண்டுடைய திருவுளத்தின்படி நடப்பவர்களே திருவுளத்தின் சேர்வார்கள் சொல்லி பார்த்தோம் அல்லவா? அது என்னென்ன பார்க்கணுன்னாக்க எனக்கு தூயன் உணர்த்துறாரு. எனக்கு 1 தெசலோனிக்கர் புத்தகம் எடுங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் நீ பார்ப்பீங்கன்னாக்க 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய திருவுளத்தின் ஒரு கருத்து, ஒரு கருத்தை அங்கே கொண்டிருப்பார். 1 தெசலோனிக்கர் 4:3 ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். தூயவர் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கப்பட வேண்டும். கடவுள் கட்டளை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். திருவுளம் கட்டளைப்படியும் இருக்கின்றோம். இந்த கருத்தை நான் பார்க்கும்போது மற்றவர்களை அன்பு செய்யப்பட வேண்டும். இந்த மற்றவர்களை அன்பு செய்கிறது நிலையை பார்க்கும்போது நான் வழியில் நான் வரும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம் உண்டானது. என்ன, இந்த பக்கம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம், இந்த பக்கம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம். அவங்க உறவினர்கள் தான் இப்படி வாழ்கிறவர்கள், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ரோட்டுக்கு இந்த பக்கம் அவங்க, இந்த பக்கம் 2 பேர் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள். பார்க்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ பலிபீடத்தில் வந்து காணிக்கை செலுத்துகிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் முதலில் மன்னித்து விடு, அப்புறமேல வந்து நீ காணிக்கை செலுத்துன்னு சொல்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 26. அடுத்தது மார்க் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 24 சொல்லப்பட்டிருக்கும். என்ன, நீ ஜெபம் செய்ய முழங்கால் படுகிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் அவளை மன்னித்து விடு, அப்பொழுது தன் தந்தையும் உன் பாவங்களை மன்னிப்பார், அதன் பின்னாடி ஜெபம்னு சொல்றார். ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படி 2 பேர் இப்படி இருக்கிறாங்க, என்ன ஜெபம், எப்படி மேலே ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு காலம் விண்ணரசியை சேரமாட்டார்கள். என் திருவுளத்தின்படி நடக்கிறவர்கள் தான். பரிசுத்தம் வேண்டும், கட்டளை கடைபிடித்து அன்பு செய்யப்பட வேண்டும். ஓ மை காட் ஜீசஸ். சரி, இதெல்லாம் விடுங்க, நான் அப்படியே கொண்டு வருகிறேன் பாருங்க. அந்த நிலையில் அங்கே சொன்ன வார்த்தை நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாங்களா? நான் நம்மளுக்கு மட்டும் சொல்ல, வேற ஒரு லைன் எடுத்துகிட்டு போகிறேன், அடுத்த லைன் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன, இன்னைக்கு மற்ற மக்கள் எல்லாம் கூட, மற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில காரியம் இருக்கிறது. என்ன,
விடுதலை பயணத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நீ 12வது வசனத்தை நீ பார்ப்பீங்களான்னா அங்கே தான் 10 கட்டளை, அந்த 20ஆம் அதிகாரத்தில் தான் 10 கட்டளை கொடுக்குறார். 10 கட்டளை கொடுக்குறார். அந்த 10 கட்டளையில் 4வது கட்டளை வாக்கு தத்தம் அடங்கிய கட்டளை. வாக்கு தத்தம் அடங்கிய கட்டளை 10ஆம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அதில் வாக்கு தத்தம் படிங்க பார்க்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. பார்க்கணும். இன்னைக்கு நல்ல பைபிள் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம் இருக்கோம். அதில் 4வது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டிலே நீ நீடிய நாட்கள் முடிவில்லா வாழ்வு பொருட்டு உன் தாயையும் தந்தையும் மதித்து நடந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த முடிவில் ஆண்டவர் அளிக்கின்ற நாடு என்ன நாடு? முடிவில்லாத வாழ்வளிக்கின்ற நாடு என்ன நாடு? பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரத்தில் குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதில் பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நாம் எதிர்நோக்கி இருக்கிற நாடு அந்த விண்ணகம் என்கிற நாடு தான். விண்ணகம் என்கிற நாடுக்கு தான். அந்த நாட்டுக்கு போனான்னாக்க அப்பா அம்மாவுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு இந்த அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கிற நிலையை நான் பார்க்கிற பொழுது இன்னைக்கு நாம் பார்க்கணும். அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற பொழுது இதோ உன் தாய்ன்னு சொன்னாங்க. மரியாவை காட்டிட்டு இதோ உன் தாய், இதோ உன் தாய் சொன்னாங்க. எல்லாம் பைபிள் படிச்சிருக்கிறீங்க, நான் அதிகமாக கற்றுக்கொண்டு வரல. இது உன் தாய் சொல்கிறாங்க. இது உன் தாய் என்று இயேசு சொன்னார் என்றால் அந்த தாயை உள்ளத்தில் ஏற்கணும். சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு சில சமூகத்திலே அந்த அன்னை மரியாவை ஏற்றுக்கிட மாட்டார்கள். இயேசு ஆண்டவர் சொல்லுவது என்ன? என் தந்தை என்ன சொல்றாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் என்ன பேச சொல்றாரோ செய்ய சொல்றாரோ அதை சொல்றேன். அப்போ தந்தையின் வார்த்தை நிலைத்தான் அங்கே வருகிறது அல்லவா? பார்க்கணும். அன்னை மரியாவுக்கு நாம் மதிப்பு கொடுத்திருக்கணும். சிலர் அன்னை மரியாவுக்கு பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் கூட அன்னை மரியாவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். மதிப்பு கொடுக்கணும். 10 கட்டில் 4ஆம் கட்டில் வாக்குத்தன மதிப்பு கொடுக்கணும். அப்படி மதிப்பு கொடுக்கிறது மற்ற எல்லா காரியங்களும் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்படி இருந்தும் கூட இந்த காரியங்கள் போகும்போது பின் அன்பானவர்களை பார்க்கணும். யாக்கோப்பில் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை சொல்லுவார். ஒரு வார்த்தை சொல்லுவார். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்குள்ளாவார். ஒரு சட்டம் ஒன்னிலே தவறினாலும் 10 கட்டில் ஒன்று அவுட் ஆனா எல்லாம் அவுட். 10 எனக்கு 1 தவறானா கூட எல்லாம் அவுட்டு தான். எனக்கு பார்க்கணும் இருக்கு இல்லைங்களா? 4ஆம் கட்டில் மீறுகிற நிலை இருக்கும் என்றால், அன்னை மரியாளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு நிலை இருக்கும் என்றால், அது எங்கே எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கணும். எனக்கு தூயாவின் உணர்த்தினால்தான் என் கடவுள் இதுவும் நிலையில பாருங்க. அந்த சகோதரிகிட்ட இந்த நிலையை எனக்கு சொல்லி பேச வச்சாங்க. தூய ஆவியானவர் இதை சொல்றார். என் அன்பானவர்களே, நாம் அதில் கடந்து வரணும், பார்க்கணும். அவர் உணர்த்தினால் தந்த நான் கொடுக்கப்பட்ட செய்தியில் அப்படியே ஒழிச்சு போயிட்டு நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்கிறோம். ஜெபம் பண்ணு மாத்திரம் வாத்துக்கணும். அப்போ தான் அவருடைய பரிசுத்தத்துக்கு வரணும். அந்த பரிசுத்தத்துக்கு வருகிற பொழுது தான் தெய்வத்தின் திருவிழா நிறைவேற்றுக்கும். அதே மாதிரி 10 கட்டையில் நான் பார்க்கும் பொழுது அன்னை மரியாளுக்கு மதிப்பு கொடுக்கலான்னா இருக்கு. எனவே நன்று வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நாம் எந்த நிலை எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையால் பரிசுத்தம்.
இறை வார்த்தையால் பரிசுத்தம். அந்த இறை வார்த்தையால் பரிசுத்தம் என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, இயேசு சொன்னார், நான் கூறிய வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று. அப்போ வார்த்தை ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிறது. நான் இதை சொல்லுகிற பொழுது உண்மையாகவே உணர்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கூட அதில் இணைத்தே கடந்து வருகிறேன். நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுது நான் எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டியது, எந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டியது. திருப்பாடல் 119வது திருப்பாடலிலே 105வது வார்த்தையை நான் பார்க்கணும். திருப்பாடல் 119 105 படிக்கிறேன். என் அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். திருப்பாடல் 119 திருப்பாடல் ஆசிரியர் இப்படிலாம் கருத்தை கொண்டு வராருன்னு பாருன்னு சொல்ல இல்லைங்களா? அதில் 105வது வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவேன்னு எந்த அவன் சொல்ற அந்த வார்த்தை எனக்கு விளக்கு. நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறேன்? நான் நரகத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறேனா அல்லது விண்ணக வாழ்வு மோட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் என்பது காட்டிக் கொடுப்பு தான் இந்த இறைவார்த்தை என்கிற வெளிச்சம், விளக்கு. நான் போகிற பாதையை காட்டிக் கொடுப்பது இந்த இறைவார்த்தை என்கிற வெளிச்சம். நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுது நான் போய் கொண்டிருப்பதெல்லாம் அறிந்து கொண்டேன். நரகத்தின் பாதத்தை போய் கொண்டிருக்கிறேன் அறிந்து கொண்டேன். இந்த பழக்கம் உண்டு, இந்த பழக்கமும் உண்டு, என் மற்ற பழக்கம் உண்டு. இதை பார்த்து ஆபாசமான படங்கள் பலதெல்லாம் இருக்கு. இந்த உலகத்தின் சூழ்நிலை வாழ்ந்து அனுபவித்த ஒரு மனிதனாக இருந்தேன். இதை படிக்கிற பொழுது ஐயோ, நான் நரகத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறேன் என்பது தான் தெரிய வந்தது. அப்போதான் பீல் பண்ணி மன வருந்தி ஆண்டர் பக்கமாய் திரும்பினேன். இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் இந்த தியானத்திலே கலந்து கொள்ளுகிற பொழுது அவர் சொல்வார்கள், நான் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் மாற்றி விட்டார் என்று. அப்போ இறைவசன வார்த்தையானது நம்மை மாற்றுகிறது, மனமாற்றத்துக்கு. அதான் மனமாற்றத்துக்கு அரிசி அறிவித்தனர். என் அன்பானவர்களை பார்க்கணும். போகிற பாதையை காட்டி கொடுக்கிறது. படிக்க கேட்க கேட்க நாம் எங்கேயும் போய்கொண்டிருக்கோம். கடைபிடிக்கணும். என்ன கடைபிடிக்கணும்? கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி, படித்ததோடு நின்று விடாதபடி அதன்படி செயல்படுகளா இருக்கணும். என்ன எப்படி செயல்படணும்? மனம் திரும்பணும். அவர் பக்கமாய் மனம் திரும்பணும். அவர் பக்கம் மனம் திரும்புகிறது தானே பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களை பார்க்கிற பொழுது இந்த கருத்தை என்னுடைய உள்ளத்தில் பார்க்கிற பொழுது எனக்குள்ளாக நிலையை அதிகம் இருக்கும். படிக்கணும், பைபிள் எடுக்கணும், எல்லாம் படிக்கணும். இணைச்சட்டத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் பாருங்க. சட்டம், இணைச்சட்டம் 6:6 பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். பாருங்க, இன்று நான் கற்பிக்கிற இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் உன் உள்ளத்திலே இருக்கட்டும். உள்ளம், நான் இதை கொண்டு போறேன் தூயான உணத்தை தான் கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். உள்ளத்தில் இருக்கட்டும். அப்ப உள்ளத்தில் இருந்தால் அந்த மனிதன் கண்டிப்பா ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையில் இருப்பான். இல்லைங்களா? உள்ளத்தில் இருக்கிற பொழுது ஐயோ, உள்ளத்தில் இருக்கும்போது அந்த மனச்சாட்சி குற்றம் கொடுக்கும், தப்பு கொடுத்துக்கும், ரைட் போய் கேட்போம். இது யார் சொல்லப்பட்ட வார்த்தை என்னால் அந்த வார்த்தையை நான் அப்படி பார்த்து கொண்டு வரும்போது அது உண்மையாகவே பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஏன் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு நான் சொல்ல வருகிறேன் என்றால், அடுத்த வார்த்தை நீ படிக்கணும். அந்த இனச்சட்டத்தில் 6ஆம் வசனம் பெற்றோர்னு சொன்னேன் இல்லைங்களா? 7வது வார்த்தை நீ படிக்கணும்.
நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுத்திருக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. பார்க்கணும். உன் உள்ளத்திலே பதியட்டும். அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். எப்போ, எங்க, எப்படி நினைச்சு பார்க்கணும் இல்லதா? நினைச்சு பார்க்கணும், சொல்லு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கட்டுக்கு, இந்த பசு மரத்தை ஆணியில் அடித்து ஆணி போடுன்னு சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். சிறிய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நான் நிறைய சகோதரியை பார்க்கிறேன். அவள் பைபிள் படிக்கிறார்கள். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது மாத்திரமே சில வீட்டில் பார்த்தனாக்க அந்த இறைவசன வார்த்தைலாம் எடுத்து அப்படி எழுதி வைத்திருப்பார்கள். ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு போர்டு இருக்கு. நான் போனேன், பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு சின்ன ஒரு போர்டு இருந்து அந்த சின்ன ஒரு போர்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு இறைவாக்கு அங்கே எழுதி வைக்கிறாங்க. இறை வார்த்தை எழுதி வைக்கிறாங்க, படிக்கிறாங்க. வசனம் பின்னாடி வசனத்தை படித்து பார்த்தா தெரியும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு டுடே அந்த வார்த்தை டுடே இப்படி இறைவசன வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் பைபிள் படிக்கிற பொழுது. அப்போ குடும்பமாக உட்கார்ந்து பைபிளை படிக்கிற பொழுது பிள்ளைகளும் உட்கார்ந்து பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சிறிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றார். விவிலிய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர் ஆக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த தெய்வீக திருவிழத்தை அப்படியா வைத்து பேசுகிற பொழுது அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? சிறிய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். நான் சொல்லலை, தெய்வீக திருவிழத்திலே ஆண்டவராய் கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? வளர்கின்ற பொழுது பரிசுத்திலே இருப்பார்கள். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்க்கிறோம், பிரதர் எங்க பையனுக்கு ஜெபம் பண்ணிக்கும் பிரதர். ஏம்மா கோயிலுக்கே வரமாட்டான் பிரதர், தண்ணி அடிக்கிறான் பிரதர், தம் அடிக்கிறான் பிரதர், எப்போ பாரு செல்லு சேர்ந்து படமாக பார்த்து இருக்கிறான் பிரதர், இது பார்க்குறான் பிரதர், இது இப்படி தன்னுடைய பிள்ளைகளை பற்றி மிது வேதனைப்படுகிற பெற்றோர்கள் உண்டு. நான் அவங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு கருத்து, நீங்கள் நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன பிரதர், அவன் பண்ணுற பாவத்துக்கு நான் பாவரிக்கை பண்ணும்? இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை நீ வளர்க்க வேண்டிய நிலையிலே வளர்த்தப்படவில்லை. அது உண்மையில் தவறு. பைபிள் இப்படி வசம் சொல்லப்பட்டு நீ செயல். என் அன்பானவர்களை பார்க்கணும். நாம் சின்ன பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து கடந்து வருகிறது. அந்த பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு நிலையிலே கடந்து வருவார்கள். நேற்று பார்த்தோம் அல்லவா, ஆணுடைய திருவிழம் அல்ல, நாம் பரிசுத்தரமாவதே தெய்வத்தின் திருவிழம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திரு சித்தம் இல்லையா? அப்போ பரிசுத்துக்கு என்ன போகணும்? பைபிளை படித்து கொண்டு போகணும். பைபிளை படித்து கொண்டு போகிறது தான் ஆண்டவர் இயேசு பக்கம் போகணும். ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்தில் நாம் கடி பரிசுத்தப்படுத்தி கொண்டு போயிட்டு இருப்பார். ஆசீர்வாதத்துக்குள்ள போட்டோம் இருக்கின்ற சின்ன பிள்ளைகளே அவர்களை கொண்டு போகணும். அப்போதான் அந்த பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு நிலையிலே கடந்து போவார்கள். வாலிப நாட்களிலே அந்த பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீ சின்ன பிள்ளைகளே சொல்லிக் கொடுக்கணும் என்று நான் சொல்ல கருத்துக்கு இங்கே இல்லை, இங்கே இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை தான். திருப்பாடல் 119 9வது வார்த்தையை பண்ணி படித்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்றோ? எப்படி சொல்லிக் கொடுக்கிறாப்பாங்க இளைஞர்கள், வாலிபர்கள், வாலிய பிள்ளைகள், இளைஞர்கள். ஐயோ
இந்த நாட்கள் இந்த கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, இந்த கொரோனா காலத்தில் பார்த்தனாக்க எல்லாருக்கும் செல்லில் படிப்பு, என்ன படிப்பு படிக்கிறாங்க, இப்படிலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தனாக்க பிசாசானம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், பிசாசானம் இழுத்து போயிட்டு இருக்கிறான். ஆபாசமான படங்கள், பிளிம்புகள் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையிலே சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு பரிசுத்தத்திலே கடந்து பைபிளை படித்து கடந்துனாக்க ஐயோ தப்பு, அதுதான் சொல்றார். இளைஞர்கள் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எப்படி? உம்முடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தை, ஆணுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறபடினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்படி சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நினைச்சு பாருங்க. இந்த நாளில் இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறார் நினைச்சு பாருங்க. சிந்திக்கணும். நான் இதை பற்றி சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். இறைவசன வார்த்தை சொல்லும்போது நிறைய சொல்லணும். எடுக்கலை, கொண்டு வாங்கலை. அதனால்தான் ஆண்டவர் திருவிழிய வாக்கு என்ற ஒரு செய்தியில இப்படிலாம் சொல்லிருக்கிறார். சரி, கடத்து. இந்த இவர் சொன்னார்களா, இந்த முன்ன திருப்பாடல் 119 9வது படிச்சு தானே, 9வது நீங்கள் தயவுசெய்து மேலே படிங்க, 11வது படிங்க. 11வது படிச்சு பாரு என்ன சொல்லுது. உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். உம்முடைய வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்தி உள்ளேன். பாவம் செய்யாதவாறு. அதனால்தான் அங்கே இணைச்சட்டத்திலே பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தை உன் இதயத்திலே இருக்க கடவனவாக சொன்னார். அவற்றை உன் பிள்ளைகள் உள்ளத்திலே பதிவுன்னு சொன்னார். பார்க்கணும், ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கணும். என் அன்பானவர்களே, இந்த நாளிலே பைபிளை படிக்காதபடியும் கேட்கக்கூடாதபடியும் பொல்லாத பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். அப்படியே கேட்டாலும் கடந்து போகிறான். நான் இந்த வாதம் உள்ளத்திலே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு சொல்றாரு. உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு முது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன்னு சொல்றாரு. இதயத்தில் வார்த்தை இருக்கப்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாளிலே அநேகருடைய உள்ளத்திலே வார்த்தை இருக்கப்படுவதில்லை. ஏன் தனக்கு சிறிது காலமே இருக்குது அறிந்திருக்கிற பொல்லாத பொசாசானவன் கடும் சீற்றத்தோடு கூட வந்திருக்கிறான். திருவெளிப்பாட்டிலே 12 சொல்லுவா வந்திருக்கிறான். அடிக்கதில்லை. இந்த இதயத்தில் வார்த்தைகளை தயவுசெய்து ஓ காட் ஜீசஸ் ப்ளீஸ். லூக்காஸ் நட்சத்திர 8ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனம் படிங்க. லூக்காஸ் நட்சத்திரத்தில் 8ஆம் வசனம். ஏன்னா நான் சொல்கிறேன், பரிசுத்தமான மக்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது, ஒரு மீட்பின் பாதையிலே வரக்கூடாது. எப்பவுமே அந்த பாவத்தை அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த பொல்லாத பிசாசானவன் செய்திப்பட்டு கொண்டிருக்கிறான். லூக்காஸ் நேரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவர்கள் அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. சகோதரர் படிக்கும்போது படிக்கிறார், உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. என் அன்பானவர்களை பார்க்கணும். ஏன் மக்கள் பைபிளை எடுக்கல, படிக்கல, அப்படி படித்தாலும் கீழ்ப்படியில வாழலன்னு பார்க்கணும். உள்ளத்திலிருந்து எடுத்துடுது. ஒரு மீட்படையக்கூடாது, எப்பவுமே அடிமையா இருக்கணும். பாவத்துக்கு அடிமையா இருக்கணும். பரிசுத்தமா வாழக்கூடாது, எடுத்துடுது. பார்க்கணும். ஆண்டே வசனம் சொல்லுகிறது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தை என் இதயத்திலே இருத்தி உள்ளேன் என்று. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை தூய்மையாய் கடந்து உள்ளத்திலே பரிசுத்தமாய் கடந்து வர முடியும்.
நான் இந்த திருப்பாடல் 119 படித்தேன் தானே, தயவுசெய்து திருப்பாடல் 37 ஒரு வார்த்தை இருக்குது, அருமையான ஒரு வார்த்தையை உணர்த்துறாரு. 37 ஒரு வார்த்தை இருக்குது. 37 31வது வசனம், 37 31வது வசனம் படிச்சு பாருங்க என்ன சொல்லுது. கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. சறுக்குவது இல்லை என்ன அர்த்தம்? பாவத்தில் விழுவது இல்லை, சறுக்குவது இல்லை, பாவத்திலே விழுவது இல்லை. என்ன என் அன்பானவர்களே, இந்த சறுக்குவதில்லை என்ற வார்த்தை நான் பார்க்கும்போது உதாரணமாக சொல்கிற ஒரு கருத்து. நாங்களாம் கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நாங்களாம் வாழ்ந்துருக்கோம். இந்த வரப்பு இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. வரப்பு இருக்கும், வரப்பு மேலே ஒரு செம்மறி ஆடு போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். செம்மறி ஆடு போட்டுனாக்க அது தவறி விழுறது பார்க்காது, அது தவறி கீழே பார்க்காது. அப்படி விழுந்தோன்னா உடனே இருக்கும், கத்தும், உடனே கத்தும். தவறி அந்த வரப்பு மேலே விழுறது தவறி விழுறதுனாக்க உடனே கத்தும். அப்போ கத்தும் போது யாரை போடுவாங்க? உடனே அந்த ஆடு மேய்க்கிறவன் வந்து அதை பார்த்து பிடிச்சிடுவான். கருத்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதே வேளையில் அந்த வரப்பு மேலே ஒரு பன்றி போகுது. பன்றி போகும்போது என்ன பண்ணும்? ஒரு தவிர்ச்சினாக்க சேத்துல விழும். சேத்துல விழுந்தாலும் இருக்கும், இன்னும் பிறண்டுகிட்டே இருக்கும் இல்லையா? சென்று பிறண்டுகிட்டே இருக்கும். நாம் செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம், செம்மறி ஆடுகளாக இருக்கும். அதனால தான் வார்த்தை, கடவுளின் திருச்சட்டம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, அதனால் அவர்கள் கால் சறுக்குவதில்லை. அப்படி சறுக்கினாலும் உடனே ஆண்டவரே என்று கூப்பிட்டு பரிசுத்திலே கடந்து வருகிற நிலை இருக்கிறது. எந்த நிலை பார்க்கணும் இல்லைங்களா? அந்த செம்மறியாட்டையும் நான் ஒரு பன்றியும் கொண்டு வந்தேன், பரப்பு போகிற பொழுது தருவேன். நம்முடைய வாழ்வில் பார்க்கணும். இதெல்லாம் சொல்ல நிறைய. எனவே அன்பானவர்களை, தெய்வீக திருவிழத்தை இந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்ததால தெய்வீக திருவிழத்தை வாசிக்கணும், அதை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று இதை கொடுத்து நான் சொல்லுகிற பொழுது, இந்த ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை நமக்கு வாழ்க்கையில வருகிற பொழுது, நம்முடைய ஆத்மீக வாழ்வு பரிசுத்திலே வருகிற பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்குள் வரும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்குள் வந்து நாம் இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். கடைக்கட்டை நாங்கள் முன்ன யோவான் 15:3வது வசனம் படிச்சிங்க இல்லவா? யோவான் 15:3 படிச்சிங்க இல்லவா? நான் சொன்ன வார்த்தையால் ஏற்கனவே என்று அந்த வார்த்தையோடு கூட கடந்து போகலாம். பாருங்க, நீங்கள் பாருங்க. அடுத்தது நான் சொல்ல வருது இறைவார்த்தையால் ஆசீர்வாதம். அந்த இறை வார்த்தையால் ஆசீர்வாதம் என்கிற ஒரு டக்கிங் பண்ணிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன், நேரம் ஆகி போச்சு. இறை வார்த்தையால் ஆசீர்வாதம். அந்த இறை வார்த்தையால் ஆசீர்வாதம் பார்க்கும்போது யோவான் 15:3 என்ன படிச்சிங்க? நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறேன்னு சொல்றது, தூய்மையாக இருக்கிறேன்னு. அதே யோவான்ல 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும். நான் சொன்னதெல்லாம் உள்ள இருக்கணும். என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது, நீதிமான்களாக உண்மையுள்ளவர்களாக வாழ்கிற பொழுது, நீங்கள் மன்றாடுகிற மன்றாட்டெல்லாம் கேட்கப்படும் என்று அங்கே கொண்டு வருகிறார். இந்த கருத்தை நான் நினைச்சு பார்க்கும் பொழுது நினைக்கிறேன் இல்லைங்களா? இந்த கருத்தை உள்ளத்தின் ஆழத்தை வைப்போம். தொடர்ந்து நம்ம வருகிற நாட்களிலே நாம் ஜெபிப்போம், இந்த கருத்தை சிந்திப்போம். பரிசுத்தமே பரநேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரநேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம்.
நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரநேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் ஆவதே உம்முடைய திரு விருப்பம் ஆண்டவரே, திரு உளம் ஆண்டவரே. உமது வார்த்தையினால் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே உமது திருவுளம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு வாழ்வாகவும் ஒளியாகவும் ஆண்டவரே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி ஆண்டவரே அதை தியானித்து எங்களுடைய வாழ்வாக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இதோ இந்த விடுதலை செய்தியின் வழியாக ஆண்டவரே உமது வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் ஆண்டவரை அகற்றி விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஊழியன் குணமான் என்று நூற்று தலைவன் சொன்னது போல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய சொல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தை ஆண்டவரே மனதிலே இருத்தி உள்ளத்திலே இருத்தி தன் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சந்திக்கிறவர்களுக்கும் உம்முடைய இறை வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடல் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையினால் ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்மேல் இரக்கம் ஐயும் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே தொட்டு குணப்படுத்தின ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே உம்மை நோக்கி யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய எல்லா வார்த்தைகளுக்கு நீர் செவி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியம். இந்த அருமையான செய்தியை வெளியிட ஆண்டவரே உதவியவர்கள் ஏதோ இந்த ஜெபக்குழுவை சேர்ந்த டிவைன் லைட் ஜெப குழுவை சேர்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியம். இந்த செய்தியை வெளியிட அவர்கள் உதவி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜெப உதவி ஆண்டவரே, பொருளாதார உதவி அனைத்தும் செய்கிற எல்லா ஜெபக்குழு நண்பர்களையும் ஆண்டவரே உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அமைதியை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய சொல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே விடுதலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆம்.